நான் எம்ஆர். இன்றைக்கி என்ன விளாக்னு பார்த்தா நம்ம எங்கெங்கேயோ போய் என்னென்னமோ விளாக் பண்ணியிருக்கோம் இதுவரை. ஸோ இன்றைக்கி என்ன விளாக்னா எங்கள் ஊரை உங்களுக்கு நான் சுற்றி காட்ட போகிறேன். ஸோ எங்கள் ஊர் என்னன்னா கம்பம். ஸோ கம்பம், சொல்லிப்பட்டி, அந்த இதெல்லாம் நான் உங்களுக்கு சுற்றி விளாகாக போட போகிறேன். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாங்க போகலாம். கம்பமேட்டு. ஸோ இதான் பார்ட்ரு. ஏற்கனவே வீடியோவில் கூட வந்திருக்கும்னு நினைக்கிறேன். கம்பமேட்டு பார்டர். போலீஸ் இருக்கா? ஐயோ டே கிரிகாலா, உடம்பு இருமாக்கிக்கடா, அடம்பலை வெளுத்து வாங்க போகுது. நல்ல வேலைங்க, ஒரு மாதிரி பார்த்தாங்க. அடா நீ பாட்டலை அத்தி. அது என்ன காரணம்னா, நான் பொல்யூஷன், ஏன்னா போன வாரம் தான் முடிஞ்சிச்சு. நானே பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஐயோ பொல்யூஷன் போடணும்னு. இல்லாட்டி அதுக்கும் எப்படியும் 500 நினைக்கிறேன் ஃபைனு. ஏற்கனவே பட்ஜெட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. இதில் அதுவும் வந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இது என்னதான் எத்தனை தடவை ரோடு போட்டாலும் இங்கனக்குள்ளே மட்டும் திருத்தவே முடியலைங்க. என்ன ரோடு, எத்தனையோ ரோடு போட்டாச்சுங்க. இந்த இடத்துல மட்டும் எனக்கு தெரிஞ்சு இது எத்தனாவதோ ரோடு எனக்கு தெரிஞ்சேவும். இந்த இடத்துல மட்டும் பேசிக்காக இந்த இடத்துல மட்டும். ஆனால் இந்த கல் கூட போச்சு போட்டாங்க. ஆனால் கல்லும் போக போக மழை தண்ணி பட்டு ரொம்ப விட்டு ஆரம்பிச்சிருச்சு இந்த இடத்துல மட்டும். ஏன்னா இங்கே லீக்கேஜ் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன் தண்ணி. ஸோ அங்கனக்குள்ளே தேங்குறதுனால ரொம்பவே இதாக இருக்குது. கொஞ்சம் அங்கனக்குள்ளே வரும்போது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே வாங்க. என்ட்ரி ஆகிட்டோங்க. ஸோ கம்பமேட்டிலேருந்து அடிவாரம் வந்தாச்சு. ஸோ எங்கள் ஊருக்கு வந்தனி ஒரு அந்த வைபே வேறு லெவலுங்க. ஸோ எங்கள் ஊருக்கு வந்தாச்சு. இதுதான் என் ஊர். பூஞ்சிட்டு அது இடையில உங்களுக்கு கோடு இருக்கணும் தெரியும். அது வந்து ஏன்னா எங்கள் ஊரை பொறுத்தளவு மாட்டு வண்டி ரேஸோ அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் பூஞ்சிட்டு, தேஞ்சிட்டு, பெரிய மாடு, சின்ன மாடுன்னு அந்த எல்லை கோடுகள் இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று இங்கிட்டு போனேன், இல்லாட்டி இங்கிட்டு போனேன். ஸோ மேக்ஸிமம் நான் வந்து பார்ப்பேன் இந்த டயத்தை. அதுவும் மேக்ஸிமம் இந்த பொங்கல் செலிப்ரேஷன் டயத்தில் வந்து எங்கள் ஊரை அடிச்சுக்கிறார் யாருமே இல்லை. ஏன்னா எங்கள் ஊரில் ஒரு மெயினான கோயில் என்னென்னா கண்ணன் கோயில் இருக்குது. ஸோ அந்த நான் காட்டுறேன் உங்களுக்கு. அந்த கோயில் பொங்கல் அதுவும் செகண்ட் மாட்டு பொங்கல்னு வரலாம். அப்போ தான் அதுவும் அந்த ஈவினிங் டயத்தில் இருக்கிற வைப்பு வேறு எங்கேயுமே நம்ம எதிர்பார்க்க முடியாதுங்க. நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு கம்பத்தில் வரணும் அப்படின்னு தோணுச்சு, கம்பத்துக்கு வர டாய்னா நீங்கள் மாட்டு பொங்கல் அன்றைக்கி கண்ணன் கோயிலுக்கு வந்துடுங்க. இல்லாட்டி சித்திரை திருவிழா மாரியம்மன் கோயிலுக்கு வந்துடுங்க. ஸோ கம்பம், வெல்கம் டு கம்பம்ங்க. ஐயோ மீண்டுமா இல்லை, அவ்வளோதான் இருக்காங்க. அப்படியே கண்டுக்காத மாதிரி போயிடலாம். ஓகே, நம்ம பைபாஸ் பிடிச்சி போயிடலாங்க. ஏன்னா நான் வரும்போது இந்த சைடு வரேன். ஸோ இந்த சைடு நான் பைபாஸ் பிடிச்சி உங்களுக்கு காட்டுறேன். வாங்க டெஸ்டிங் பண்ணுவோம். ஐயோ வண்டி கவர்ந்து கிடக்குங்க. ஆமாம், பொறுங்க போய் பார்க்கலாம். லோடு வண்டிங்க. ஐயோ சரியும் டயரும் அடிச்சிருக்குங்க. ஐயோ எப்போ விழுந்ததுன்னு தெரியலையே. ஐயோ உள்ளே இருந்தவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரில. மேக்ஸிமம் எதுவும் ஆயிருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கண்ணாடி எதுவும் உடையலை. ஸோ எதுவும் ஆயிருக்காது. கடவுளே வேண்டிக்கிறவங்க எதுவும் ஆயிருக்கக்கூடாதுன்னு. அதாங்க நான் சொன்னல, டிரைவர் லைஃப்லாம் ரொம்ப கஷ்டங்க. உயிரை கையில் பிடிச்சிட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். பார்த்ததுலேருந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. என்ன ஆயிருக்குமோன்னு.
டயரை மாட்டுறதை விட வண்டியும் ஒரு சின்ன சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா ஸ்பீடு நல்லா கொடுக்கும், ஆனால் இப்போ அளவு கொடுக்க மாட்டுது. கரும்பு ஜூஸு குடிச்சிட்டு போயிடலாமா? எனர்ஜி ட்ரிங்க், எனர்ஜி ஏற்றிட்டு போயிடலாம். சரி அக்கா. ஒரு கரும்பு ஜூஸும் குடிச்சாச்சுங்க. எனர்ஜி ஏற்றிக்கிறோம். ஸோ வெயிலில் நல்லா சுற்றணும்ல. ஸோ நான் இடையில ஒரு வீடியோவும் பார்த்துருந்தேங்க. ஒரு ஃபாரினர்ஸ் வந்து ஃபாரினர் ஒருத்தர் வந்து கம்பத்தில் வ்ளாக் பண்ணியிருந்தார். ஸோ அவர் பேசின மொத்தமே எனக்கு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக தாங்க இருந்துச்சு. அவர் பேசின மொத்தமே கம்பத்தை பற்றி அவர் புரிஞ்சுக்கறல. அந்த வீடியோ பார்த்து நான் நினச்சது அதான், அவர் கம்பத்தை பற்றி புரிஞ்சிக்க முடியலை. ஸோ நம்ம பெட்ரோல் போட்டு போயிடலாம். பெட்ரோலும் கம்மியாக தான் இருக்குது. அதாங்க நான் சொன்ன மாதிரி தான், நான் சொல்லியிருந்தேன்ல, வேற ஒருத்தர் ஃபாரின் ஒருத்தர் வந்து வீடியோ போட்டிருந்தாரு. ஸோ ஃபுல்லாகவே ராங்காக இருந்துச்சுன்னு அந்த வீடியோ பார்த்தலாம் ரொம்ப கஷ்டமாயிருச்சுங்க. என்னடா எங்கள் ஊரை பற்றி நீ புரிஞ்சு வச்சது அவ்வளோதானா? நீ என்னடா பண்ணுற, நான் பண்ணுறேன்டா எங்கள் ஊருக்குன்ற மாதிரி கிளம்பி வந்தது தான் இந்த விளாக். ஸோ அதனால தான் இதாங்க எங்கள் அக்கா வீட்டுக்கு போகிற வழி. ஆஹா, நான் படித்த ஸ்கூலுங்க. ஐயோ, என்னோடய மெமரிஸ் மொத்தமும் கொட்டி கிடக்கிற ஒரு ஸ்கூல். ஆமாம், சொன்ன மாதிரி என்னோடய மெமரிஸ் மொத்தமும் கொட்டி கிடக்கிற ஸ்கூலுங்க. நான் படித்த ஸ்கூல் CPU கார்டமோன் பிளான்டர் யூனியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கம்பம். நான் ஹாப்பியாக இருந்த ஒரே இடம். இப்போ ஒன்றும் இல்லை, நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்த ஒரே இடம் இது. அப்புறம் MPM ஸ்கூல், அப்புறம் கோட்டை ஸ்கூல்னால் ஸ்கூல் பேர் முத்தையா பிள்ளை நினைவு நடுநிலை பள்ளி. அதான். அதுக்கப்புறம் MPM, அதுக்கப்புறம் இந்த ஸ்கூலுங்க. அப்படியே கண்ணு முன்னாடி பசங்கள்லாம் வராங்க. டே அமரு, ரகு, சண்முகபதி, ஹரணு, குழந்த, அன்ஷாது, எங்கடா இருக்கீங்க? ஆமாங்க, இவங்கெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ நிறையா இருக்காங்கங்க, இன்னும் பசங்க செல்வா நிறையா இருக்காங்க. ஸோ எல்லாமே ஒரு மூலைக்கு போயிட்டோங்க. எல்லாமே ஒவ்வொரு மூலைக்கு போயிட்டோம். பேசி ரொம்ப மீட் பண்ணியே ரொம்ப நாளாச்சு. இடையில எப்பயாவது நம்ம பார்த்தா தான் அவங்கள உண்டு. அதுக்கப்புறம் இதாங்க எங்கள் ஊர் பெரியாஸ்பத்திரி, GH. என்னண்ணா ஓரமாக வாங்க. என்ன சாமியா? என்ன சாமி? மாரியம்மன். இந்த கேமராவானே? கேமராவா? தொடவா? ஆஃப் பண்ணிடவா? போட்டுக்கோங்க. ஓகே, 50 வெயிட் பண்ணிக்கங்க. கோயில் திருவிழா போல். எந்த கோயில் திருவிழான்னு தான் தெரில. பாய். அதாங்க நான் சொன்ன மாதிரி அதான் எங்கள் ஸ்கூல். அதான் ஹாஸ்பிட்டல். மெயினாக நான் வந்து ஸ்கூல் படிக்கும்போது இன்னொரு ஸ்கூல் வந்து இருக்குது, MPM ஸ்கூலு. ஆனால் அது கொள்ள தூரம் போகணும் இங்கேருந்து, ஆங்கூர்பாளையம் ரோடு. ஸோ அங்கிட்ட வேணாம் நம்ம. அப்புறம் நான் இப்படி போய் அப்படி சுற்றி வரேன், உங்களுக்கு காட்டுறேன். திரையரங்கு யுவராஜா அமரன் படம் ஓடுது. நல்லா இருக்குங்க. நானும் படம் பார்த்தேன். சும்மா நெருப்பு மாதிரி இருந்துச்சு. நானே ஆர்மியில் போய் சேர்ந்துடலாமான்ற மாதிரி தோணுச்சு. அந்த மாதிரி இருந்துச்சு. தான் வஉசி காக்கி ஸ்டாண்டு.
எல்லா ஊர்லேயும் ஒரு காந்தி சிலை இருக்கும்ல, ஸோ எங்கள் ஊர் காந்தி சிலை இதுதான். ஆனால் வெயில் ரொம்ப அடிக்குதுங்க. ஈவினிங் டயத்துலலாம் சூப்பராக இருக்கும். இதுதான் எங்கள் ஊர் காந்தி சிலை. பஸ் ஸ்டாப் இங்கே இருந்துச்சு, ஆனால் பஸ் ஸ்டாப் இப்போ இல்லை போல், மாற்றி வச்சுட்டாங்க. இங்கே க்ரௌடு அதிகமாக இருக்கிறதுனால. எல்லாமே தெரிஞ்ச முகங்க. ஆனால் நின்று நான் பேசினாலும் ஒவ்வொருத்தவங்ககிட்ட நின்று பேச வேண்டியது இருக்கும். ஸோ ஆனால் யார் பார்த்துட்டு பேசாமல் நம்ம போக முடியாதுல்ல. யார் தெரிஞ்சவங்க பார்த்தாலும் நின்று பேசி தான் ஆகணும். ஸோ அதனால தானேங்க நான் தெரிஞ்சவங்க நிறையா பேர் இப்போ கூட எனக்கு நிறையா பேர் இப்போ தெரிஞ்சவங்க கிராஸ் ஆனாங்க. ஸோ நிப்பாட்டி நான் பேசலை. ஃபஸ்ட்டு உங்களுக்கு எங்கள் ஊரோட லாங்கை காமிச்சிக்கிறேன். அதனால தான் நான் அங்கேருந்து நேராக வரேன். அப்புறம் மெயினான இடத்த காமிக்கிறேன். இதான் வேலப்பூர் கோயில் ஸ்ட்ரீட். ஸோ மெயினான ஏரியாவே இதாங்க. ஃபங்க்ஷன் வந்துட்டால் போதும், இந்த இடத்த கையிலே பிடிக்க முடியாது. இந்த சின்ராஸ் கையிலவே பிடிக்க முடியாதுன்ற மாதிரி தான். ஃபங்க்ஷன் வந்துட்டால் போதுங்க, பசங்க பொண்ணுங்க ஷாப்பிங்காக இருக்கட்டும், சூப்பராக இருக்கும் அந்த ஏரியா. சும்மா களை கட்டும். ஏன்னா அது எல்லாமே கடைகள் ஒரே இடத்துல இருக்கிறதுனால சூப்பராக இருக்குங்க. மொத்தம் எங்கள் ஊரில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் மொத்தம் 2ங்க. ஒன்று வடக்குப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன். ஸோ அதை நான் காமிக்கிறேன். அது அங்கே இருக்க வடக்குப்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் ஒன்று. அப்புறம் மேலே நான் எம்பிஎம் ஸ்கூலுக்கு ஒரு வழி காமிச்சல, அங்கே ஒரு ஸ்டேஷன் இருக்குது. ஸோ 2 ஸ்டேஷன் எங்கள் ஊருக்கு, ஒரு ஊருக்கு மட்டும். நான் நம்ம ஊருக்கு அதுக்கு பயலுக்கு அப்படி பேசிக்காக பெரிய ஊராக இருக்கும்போது 2 ஸ்டேஷன் கொடுத்துருவாங்க. நம்ம பசங்க, எங்கள் ஊர் பசங்களை பொறுத்தவரை ஒரே ஒரு லாஜிக் தாங்க, இறங்க மாட்டானுங்க. இறங்கிட்டானுங்க அவ்வளோதான். அடிமட்டை வர விட்டு அலாசிடுவானுங்க. பேசிக்காக அப்படிதாங்க பசங்க. ஆனால் என்ன, எங்கள் ஊர் பசங்க கொஞ்சம் டாப் டக்கர். அதே மாதிரி எங்கள் ஊரில் தேட்டரும் நிறையா இருந்துச்சு. ஆனால் இப்போது ஆக்டிவில் இருக்கிறது வந்து இங்கே இருக்கிற தம்பிஸ் தேட்ரு, அப்புறம் யுவராஜா தேட்ரு, அப்புறம் தேவபாலா சக்திபாலா. இப்போ ஆக்டிவில் இருக்கிறது அவ்வளோதான் நினைக்கிறேன். அப்புறம் நிறையா தேட்டர் இருந்துச்சுங்க. சாரி, இப்போ அமராவதி தேட்டர் வேறு இருக்குது. ஆனால் இப்போ அது ஆக்டிவில் இருக்கா என்னன்னு தெரில. நான் லாஸ்ட்டாக அந்த அது சுவாரஸ்யமான தெரியும் என்னன்னு தெரியுமாங்க, நான் பாகுபலி படம் அந்த 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 தேட்டரில் தான் பார்த்தேன். டிக்கெட் எவ்வளோன்னா 20 ரூபா 20 ரூபாங்க அப்போ. ஆனால் இப்போயுமே அந்த தேட்டரை பொறுத்தளவு டிக்கெட் வந்து மேக்ஸிமம் ஹை ஆனது வந்து 50 ரூபான்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். 20 ரூபா டிக்கெட்டுக்கு நான் போயிருக்கேன் அந்த ஃபேமிலியோடு. நாங்கள் அதுவும் செகண்ட் ஷோ தான் போவோம், சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போ அந்த இங்கேயும் அமரன் தாங்க வருது, நம்ம கம்பம். ஸோ அங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்து போயிடலாம். இதுதாங்க செவ்வாய் சந்தை. செவ்வாய்க்கிழமை ஆனால் இங்கே எங்கள் ஊரில் சந்தை போட்டுருவாங்க. ஸோ நம்ம டெய்லி உழவர் சந்தைன்றது வந்து நான் காட்டுறேன், அது அங்கே இருக்கும். அது வந்து காய்கறி மட்டும். ஸோ செவ்வாய் சந்தையை பொறுத்தளவு உங்களுக்கு எல்லாமே கிடைக்குங்க. மேக்ஸிமம் எல்லாமே கவர் ஆயிரும். அதுக்கப்புறம் சின்னம்னூர்னு நினைக்கிறேன். எங்கள் ஊர் கழிஞ்சு தான் எங்கள் ஊர் கழிஞ்சு பாளையம், அதுக்கடுத்து சின்னம்னூர் சந்தைன்னு நினைக்கிறேன். ஆனால் எங்கள் ஊரில் வந்து செவ்வாய் சந்தை. இங்கே வரதுன்னா நான் அழுவேங்க. ஏன்னா வந்து நிற்க வச்சுருவாங்கங்க. எங்கள் அம்மா அக்கா உள்ளே போயிடுவாங்க, என்னை அப்படியே ஐயோ வெயிலில் நிற்கணும் அந்த மாதிரி ஆக்கிடுவாங்க. ஸோ நான் மேக்ஸிமம் சந்தைனாலே அடித்து வெளியே, எங்கள் அம்மா கூட எங்கள் அக்கா கூட கடைக்கு போகிறதுனாலே நான் அடிச்சு எங்கேயா வெளியே ஓடிடுவேன். ஏன்னா பை தூக்க விட்டு மெயினான காரியம் என்னன்னா, ரோட்டில் வரும்போது கட்டை பையை தூக்க விட்டுருவாங்க. ஸோ அதனாலேயே நான் அவாய்ட் பண்ணிடுவேங்க. ஓகேங்க, இது அப்படியே பைபாஸ், இந்த ரோடு வந்து அப்படியே டக்குன்னு பைபாஸ் ஜாயிண்ட் ஆகிரும். ஸோ நம்ம அப்படியே யூட்டர்ன் போட்டு மறுபடியும் போவோம். உங்களுக்கு சுற்றி காட்டுறதுக்கு இன்னொரு ஏரியா இருக்குது. ஸோ நான் அங்கே போகிறேன்.